அட மாத்தா குரனை போன டவுரியா போயா என்னடா நடக்கலாம் அட அம்மா தாலி அரக்கே தவறா ஓடாடி எவ்வளவு செயல் வந்த பாலகர் திரும்ப பின்னாடி போற மச்சான் புத்தி மாறத மச்சான் அவனுக்கு புட்டிசா போய் எங்க வரணுமா எங்க வேணா விடுவாங்க ஏண்டா என்ன பண்ணு மகாராஜா மச்சான் நாயாடி என்ன செய்கிறான் அட அம்மா டேடா பின்னாடி புறமே காட்டி வார அடிச்சிட்டு ஏய் போய் போறியா ஏண்டா தம்பி துரியோதனை எப்படிப்பட்டவன் அவன் அடி 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 அடிக்கிறான் ஐயோ அண்ணா துரியோதனா
மீதில் உலாவும் பாதம் இந்த ரணகல பூமியில் உறுதியோடு பிரிட்டு ஓடுகிறது. இதை பார்த்து என் மனம் வேதனைப்படுகிறது. தம்பி, இதற்கு மேல் உன் மீது தூசப்படாது, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். அல்லாதே தம்பி. மாமா என்ன செய்கிறாய் அங்கு சென்று? மாமா, துரியோதனன் எப்படிப்பட்ட பேரரசன். ஆமா, தம்பி பீமன் சற்று அந்தபுரமாக நான் இருக்கும் போது தம்பி துரியோதனனை அடி 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 என்று அடித்து துன்படித்து விட்டான். சரி, உறுதியானது பிரிட்டு ஓடுகிறது சுவாமி. இந்த காட்சியை காண என் மனம் வேதனை அடைகிறது சுவாமி. அப்படியா? தம்பி துரியோதனன் அடிப்படலாமா? காலிலே இருக்கக்கூடிய உதிரமானது கொப்பளித்து வருகிறது. ஆமா மாமா, அதனால இந்த நாட்டை தம்பி பீமனை மரியாதை இல்லாத பேசிட்டான். ஓஹோ, நீதான் பேசிட்டா, அதனால விட்டுடா சண்டைய. ஆமா, சரி, இந்த நாட்டை இந்த துரியோதனை ஆளட்டும். அவரிடம் சென்று தம்பி இந்த நாட்டை நீ ஆளடா துரியோதனா, அறிந்து பார்த்து கொடுடா என்று கேளு. சண்டை நிறுத்திடுறேன், துரியோதன சண்டை செய்யாத மாரி நான் செய்துறேன். அப்படியா? கேளு கேளு, தரான போலாம். தம்பி துரியோதனா, இந்த நாடு முழுவதும் நீ ஆள வேண்டும். உனக்கு தான் பொருத்தம். உன்னை தவிர ஏகப்பட்ட சட்ட கூட நிலையில் அமர்ந்து ஆட்சி புரிய தகுதி யாருக்கும் கிடையாது. சண்டை என்பது வேண்டாம். தம்பி பீமன் உன்னை அடிக்க மாட்டான். ஆனால் எங்களை காண ஓட்டும் போது 13 கழித்து வந்தால் அறுதி பாகம் தருகிறேன் என்று கட்டளையிட்டாய் அல்லவா? அந்த அறுதி பாகத்தை கொடுத்து விடுப்பான். என்ன கேக்குறான் தருமன்? நாடு ஒன்றையா என்ன குளிர்ச்சா? நீ என்ன அவங்கிட்ட பேசிட்டு போய் நேரம் என்கிட்ட வந்து சொல்றான், நாடு கேக்குறான் மாமான்றான். என்ன குடு வழித்தானே நானே, அதனால என்ன குடு சொல்லிட்டானா? அறுதி பாகத்தை கேட்டதற்கு இதற்கு சம்மதப்படி வேணும். நாட்டை கேட்டால் சும்மா விடு வேணும்ன்றான். அப்படியா? சரி, அறுதி பாகம் வேண்டாம். 5 ராஜாக்களுக்கு 5 பட்டணத்தை பற்றி கேளு. கொடுத்துட்டாங்க, சண்டை நிறுத்திடலாம். அவனே ஆளட்டும். இந்த நாடு முழுவதும் நீ ஆள வேண்டாம். எங்களுக்கு அறுதி பாக வேண்டாம். என் 5 ராஜாக்களுக்கு எங்க 5 ராஜாக்களுக்கும் 5 பட்டணம் மட்டும் வரும். 5 பட்டணம் Thank you.
இந்திரபிரஸ்தம், யமபிரஸ்தம், காண்டோபிரஸ்தம், ஐவேந்தி, வாதனாவதம். இந்த 5 பட்டணம் மட்டும். பையா பையா ஒரு கருத்தாட்டம் இருப்போம் போல இல்லையா? அந்த 5 பட்டணம் நமக்கு உச்சாரம் பட்டணும். கொடுக்குறியா கூட தர்மா குடுக்குறேன்டானா கொடுக்க மாட்டாயா? சரி 5 பட்டணம் அவனே அலட்டம். 5 சேர்த்து வாழ்வதற்காக 5க்கும் ஒரு ஊராவது கேளு. அப்படியா? ஆமா சண்டை நிறுத்தலாம். 5 பட்டணமும் வேண்டாம். போ 5 ஊர் மட்டும் போடுறோம். என்னது 5 ஊரு? என்ன தர்மா குடுக்குறேன்டானா? தரக்குறவா பேசுறான், அது கூட கொடுக்க மாட்டானா? 5 ஊரே தேவையில்லை. 5 சேர்ந்து ஒரே ஊரில் வாங்க. ஒரே ஊர் போடுறா சண்டை நிறுத்தலாம்னு சொல்லு. அப்படியே அதுதான் சொல்லு. கேட்பானா? கேளு என்னைக்காவது சொன்னீங்க ஒண்ணு நீ கேட்டு பாரு தரான பாக்கலாம். துரியோதனா டேய் 5 ஊரும் வேண்டாம். எங்க 5 ராஜாக்களுக்கும் ஒரே ஒரு ஊரு கூட அங்கனா போயிக்கிறோம். ஒரு ஊருடா. என்னுடைய உயிர் இணைக்க வர உடலில ஆமா உட்காந்து பறந்துச்சுன்னா மின்கால ஊஞ்சா உட்காரும். இந்த பூமி நம்ம உட்காந்தா தாங்குதா? இடமா நம்ம தர முடியாது. அதுவும் அந்த மண் அது உட்காந்து போச மண்ணு அதோட ஊத்தி முடியாது போடா. நான் கேட்கறேன். அது கொடுக்க மாட்டேன்றாயா? சரி 5 சேர்ந்து ஆளுக்கு ஒரு பீடாவது கூட வாங்கிட்டு போறேன். நீ ஆடுறா நாட்டனுக்கு எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு ஊரு கூட வேண்டாம். 5 ராஜாக்களுக்கும் 5 வீடு மட்டும் கொடுத்தா போதும் தான். 5 வீடு. உனக்கு எல்லாம் பூஜை போட்டு செய்ய போகுது. மாமா என்ன கேக்குறான் பச்சா? என்ன கொடுக்க மாட்டானா? உண்மையில இருக்கிற கோலத்துல என்ன தர்றான் பாரு. சரி 5 சேர்ந்து வாங்க ஒரே வீட்டுல வாழ்ந்துடுறோம். நீயே ஆள்றான்னு கேளு. ஒரே குடுறான்னு துரியோதனா
பேசியா கத்து கொடுக்குறீங்களா? தம்பி துரியோதனா ஒரு வீடு தான் கொடுக்குறியா? கொடுக்க முடியாது போ. 5000 2000 அடி மண்ணாக கொடுக்குறியா? கேளு கேளு கேளு. முடியாது போ. 5000 2000 அடி மண்ணு கூட கேட்டாங்க. ஆளுக்கார அடி மண்ணு கேட்டு பார்த்துட்டேன். அதை கொடுக்க மாட்டுக்கானா? அப்புறம் நீ என்னன்னா சொல்லிட்டு போயினாரு. அவன் நடக்கிறான் பையா. அவனுடைய வாக்கு 13 கழித்து வந்தால் சூதுமுனையில் இருந்த நாட்டை தருகிறேன் என்று கட்டளை. அப்படி கட்டுப்பட்டு 13 கானகத்தில் துளைத்து நாடு கட்டும், அரிது பாகம் கொடுக்க மறுத்தான். 5 பட்டணம் கட்டும் மறுத்தான். 5 ஊரம் கட்டும் அதே மறுத்தான். 5 வீடு கட்டும் அதே மறுத்தான். ஒரு குடிசை கட்டேன். 5000 2000 அடி மண்ணாக கொள்ளாம அதுவும் இல்ல. அதுவும் என்னதான் அவளே மதம் கொண்ட யானை மதம் கொண்டு விட்டால் சும்மா இருக்குமா? ஆனா தலை மேல மண்ணை வாரி போட்டுக்கின்னு போகுமா? அது போல அவன் மதம் கொண்டு இப்ப நாடு வந்து கொடுக்க மாட்டேன்டான். அந்த மண்ணா பொண்ணுண்டா போடா. நாட்டை கொடுத்து விடுவாயோ என்று நான் பதவி கொண்டிருந்தேன். கொடுத்த வாக்கை மாற்றாதவனாச்சு. நம்ம கிட்ட ஆகாது. என்னிடம் சத்தி செய்திருக்கிறாயே. நாட்டை இடம் கிடையாது. அப்படியா? ஆமா. சரி சரி. ஆமா, யுத்தம் தான், சண்டை தான். அப்படி சண்டை செய்வதாக இருந்தால் உனக்கு கேட்ட ஆசாமி யார் என்று சொல்லி யுத்தத்திற்கு அனுப்புகிறேன். அவரோடு யுத்தம் செய்யும். யோ மாமா, அந்த சகாஜவர அனுப்பு. போ போ. நீயே ஒரு பேர்பட்ட மன்னன், மாமன்னன், வீரம், பலசாலி. அவன் கோழி ஆடி கொண்டு எங்கடா இருப்பான் சகாதேவன். நீயே சொல்லிட்ட. அவனோடு சண்டை செய்தார்களுக்கு ஆண்மையா தகுதியாளர் பேரால சொல்லு. சரி, அந்த நகரங்களான அவனை அனுப்பு. போ போ போ. ஏண்டா இவ்வளவு வேகமா தள்ளலாம் போயிட்டார முடியும்? மாமா என்ன சொல்ற? மாமனை கைது பிடிச்சாங்க. அப்புறம் மாமா அந்த நகர இருக்கிறானே குதிரை குலப்பாடி நீ வர சொல்ற. ஆமா, அவன் உனக்கு தகுதியாவோ அவன் சண்டை செய்ய முடியாது. சரி, தேய்ச்சி குலப்பாட்டுவான். சரி ஆகட்டும். அவனால சண்டை செய்ய உன்னுடைய வீரம் பத்தாது. வேற ஆசாமி சொல்லு. சரி, அந்த மேசமலைக்காக வேடி போய்க்கிறாங்க. அந்த அச்சனை அவன் இல்ல அடையாளவன். அவனை அனுப்பு. சண்டை செய்திலே புரியாத அவனே முகத்திலே மீசை இல்லாத பேருன்னு சொல்ற நம்மளுக்கு சமம். ஆமா, எப்படி இருக்கிறோம்? சரி, உனக்கு தகுதியான ஆசாமி சொல்லு. மாமா அது போனா போகட்டும். சரி சரி. அந்த மூணு மூணு பயங்கரான கேமா அவன் படியா போயா போயா போயா. அவனோ மூம மூஞ்சின்ற மூலஸ்தானத்துல உட்காந்து அம்மானு வெள்ள காட்டிதான் இருப்பான். சண்டை செய்ய முடியுமா உன்னோடு? முடியாது. அதனால அவன தகுதி அல்ல. உனக்கு ஏத்த தகுதியான ஆளை சொல்லு, அனுப்புறோம். ஓய் சரி, போனால் போகட்டும். அந்த பாவாடை போட வடிக்கிறான் அந்த போயா போயா போயா. ஒரு சேவை கட்டிய பெண்ணோடு ஒரு ஆண் செஞ்சோம். மாமல்லன் அந்த திரௌபதியோடு யுத்தம் செய்தால் இது எல்லாம் நகைப்பார்களே. பெண்ணோடு சண்டை செய்யறானே இவனோடு, அப்ப கேவலமா பேசிவிடுவார்கள். சரியே, அதெல்லாம் தகுதி அல்ல. உனக்கு பலசாலி சொல்லு, அனுப்புறேன்.
மாமா அப்படியானோ அந்த கரிமதி போய் உன்னுடைய தாயாதியா இருக்கின்றானே துரியோதனன். ஆமா தான் ரணத்திற்கு வர சொல்லிக்கிறான். யுத்தத்திற்கு சமர் போர் புரி. நீங்க செய்யக்கூடிய சமர் இந்த பூமி அதிர்கிறது. கார்த்திகை வீரனும் பரசுராமனும் செய்த இட யுத்தம் வெங்கல பூமி. அங்கே சென்று சமர் யுத்தத்தை அங்கு செய்தால் உங்களுக்கு அங்குதான் வசதியா இருக்கும். வெங்கல பூமியை தேடி செல்லுங்க.